அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஓய் வாயாடி, என்ன இப்படி சமைச்சு வச்சிருக்க? எல்லாம் நீயா பண்ணதா? எப்பா சரத்து, கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்கா? அதானே அதானே, கேளுடா கேளுடாவா. டே ஜீவா, இல்ல உனக்கே தெரியும் உன் தங்கச்சிக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு. நான் இவ்வளவு சமைச்சது நீயான்னு எப்படிடா, எப்படி இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்க முடிஞ்சது? சித்து, ஒரு நியாயம் வேண்டாமா? நீங்கெல்லாம் வாரீங்கன்னு எனக்கு காலையில சீக்கிரம் எழுப்பி விட்டு அதை வாங்கிட்டு வாடா, இதை வாங்கிட்டு வாடா, இதை செய்டா, அதை செய்டான்னு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓயாத வேலை பார்த்திருக்கேன். எதுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்க? நாங்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு. கரெக்டா சொன்ன ஜீவா. சித்தார்த், நீ மாறிட்டேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மாறிட்டேன்னு எதிர்பார்க்கலடா. என்னடா பண்றது? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா மாறித்தானே ஆகணும். இடேய், மாத்திருவாங்கன்னு சொல்லு. ரெண்டும் ஒண்ணுதான். சித்து ரொம்ப கவலையா இருக்கோ? அப்படி இல்ல சிந்து. சமாளி சமாளி. ஏன் சிந்து? சத்தியனா? எதிர்பார்க்கவே இல்லம்மா. சும்மா நீ கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. அப்பாவும் ஒரு நாள் சிந்து வீட்டுக்கு போலாம், வேலையெல்லாம் முத நாளே முடிச்சிருங்க, மீட்டிங் எதுவும் வச்சுக்காம ரிலாக்ஸா சிந்து வீட்டுல போய் ஒரு நாள் இருப்போம்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சிந்து? எப்படி நம்பவே முடியல. எந்த அளவுக்கு அழகா சமைச்சு வச்சிருந்த, அதுவும் வெளியே எங்கிட்ட போக கூட முடியல, சரியான மழை. இதை எப்படி இவ்வளவு வாங்கி? டேய் காட்டெருமை. டேய், இதுக்கு தானே இப்ப விளக்கம் சொன்னான். திரும்பவும் எப்படிமான்னு சிந்துக்கிட்டே கேக்குற? அது சித்தார்த்த கொஞ்சம் கடுப்பேத்தலாம் தான் நினைச்சேன்டா. நினைச்சேன். சத்யனா, என்னென்ன செய்யலாம்னு ஐடியா கொடுத்தது மட்டும் தான் நான். மிச்சபடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கூட மாட எல்லாம் சேர்ந்து செஞ்சது சித்தார்த் தான். அதுக்காக சித்தார்த்தே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செய்யல, ஷகிலாக்காவும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. பாத்தேமா, பார்த்து பேசுனேன். சரி சரி சத்யனா, சுபா கிட்டயும் சொல்லிட்டேன், அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இன்னைக்கு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்க. என்ன டின்னரா? அது என்ன ஸ்பெஷல்? டேய், அதை என்கிட்ட கேளுடா. என்ன பார்வை? இல்லடா, உன்னை பாக்கும்போது ஒரு டைலாக் ஞாபகம் வருது. டைலாக்கா? என்ன டைலாக் அது? ஏய், செம்ம மாசா சொல்றா. மாசா தானே? ஏய், நான் சொல்லட்டுமா? உனக்கு அந்த டைலாக் தான் தோணுச்சா? எங்க சொல்லு, கரெக்டான்னு பாப்போம். என்னடா அது? சொல்லு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்? ஏய், டேய், உண்மையிலே அப்படிதான்டா தோணுது. ஆனாலும் சித்தார்த், இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா. ஆமாண்டா சித்து, நீ அவ்வளவு கோபக்காரனா? ஏன் வில்லனா இருந்தப்ப கூட இங்க எல்லாத்துக்கும் உன் மேல நம்பிக்கை இருந்தது, சிந்துவை நல்லா பாத்துக்குவேன்னு. ஆனா நீ இப்ப இந்த அளவுக்கு மாறினதுக்கு அப்புறம் இந்த ஒரு சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடா. சிந்து எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லப்போனா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா. தேங்க்ஸா? எங்க வீட்டு பொண்ணு சந்தோஷமா பாத்துக்கறேல? ஏய், அது என் பொண்டாட்டி. இருக்கட்டும்டா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொந்தம். ஏய், யார் சொன்னா? கேளு, இப்பவே கேளு. வேண்டாம், அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்ட, நீதான் ஃபீல் பண்ணுவ. சித்தார்த் வேண்டாம். இப்போ கூட கூப்பிட்டு, டேய் சிந்து, எனக்கு சித்தார்த்த பிடிக்குமா இல்ல இந்த ஜீவாவை பிடிக்குமான்னு கேட்டா, ஏய் கேட்டு பாருடா. வேணாம் சித்தார்த். இரு நானே கேக்குறேன். ஏய் வேண்டாம், பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அடச்சே, அவ யார சொல்லுவான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஓவர் கான்பிடண்டா இருக்காத. ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருக்க. கேட்கலாமா? அது வெயிட். டேய் சிந்து, சித்தார்த், இது தேவையா? இரு அவன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சிந்து, சித்து, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவியா? கேள்வியா? டேய், கேள்வி கேட்கற இடத்துல நான் மட்டும் தான் இருப்பேன். எப்பவுமே நீ மட்டும் தான் பதில் சொல்லணும். சுத்தம். ஏய், அது இல்லமா. அப்பனா ஈஸியான கேள்வியா கேக்குறியா? அடு சுத்தம். ரொம்ப ஈஸியா கேக்குறேன். சரி ஓகே, கேளு. என் அண்ணனையும் சேர்த்துக்கவா? எதுக்கு? நீ கேக்குற கேள்விக்கு பதில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என் அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன். இது ரொம்ப படு சுத்தம். இல்ல சிந்து. சித்து, தனியால என்னால பதில் சொல்ல முடியாது. டேய் சரத்து, நீ என் கூட நிக்கிறியா? எப்பவுமே நிப்பேண்டி. இப்ப கேளுங்க. சரி ஓகே. உனக்கு டேய் சித்தார்த், அடிங்க, ஒரு கேள்வி கேக்குறேன்னு சொன்னா இந்த கேள்வி என்னன்னாது கேள. ஒரே ஒரு கேள்வி சொன்னேன், இதுக்கு நீ 1008 கேள்வி கேட்டுட்ட. இனியும் அந்த கேள்வியை கேட்கணுமா? கேட்டே ஆகணும். இப்ப கேட்டே ஆகணும். இருடா, ஜோதி கிட்ட போய் போட்டு கொடுக்குறேன். ஐ டோன்ட் கேர். ஏன் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு போய் பாத்துக்கிறேன். சரி, அப்புறம் நீங்க சண்டை போட்டுக்கோங்க. என்னங்க, நீங்க சொல்லுங்க. இது என்னங்க? என்னங்க
இங்க என்ன ஃபேஸ் மாறுது? என்னங்க கேளுங்க. சிந்து, கேளுங்க. கேட்கணும்னு அவசியம் இல்லம்மா, கேட்காமயே புரிஞ்சுக்கிட்டேன். ஏய் என்னத்த புரிஞ்சுக்கிட்ட? ஏய் முட்டக்கண்ண முடியா, பேசாம இருடா. ஏன் சிந்துடா, கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. போடா போடா, போய் வேலையை பாரு. ஏய் சிந்து, சொல்லுங்க. பாப்பா ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்ல, எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கலாம். ஆமால, மறந்தே போயிட்டோம். ஆமாமா, பாபா கிச்சனுக்கு போலாம். இத வாரேங்க. அட பாவி, கிச்சன்ல தான் ஆள் இல்லைன்னு தனியா தள்ளிட்டு போக முடிவு பண்ணிட்டான். நல்லா இருடா, நல்லா இருந்துட்டு போ. அப்பப்பா, இன்னும் மழை விடவே இல்ல. இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன ஜோதிகா இப்படி மழை பெய்யுது? அதானே வேணி, இன்னைக்கும் பார்த்து எல்லாரும் அங்கங்க வெளியே கிளம்பி இருக்காங்க. அடிச்சு ஊத்துற மழைய பார்த்தா இப்போதைக்கு விடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஜோதிகா, எனக்கு அப்படிதான் தோணுது. ராம், என்ன ராம் சொல்ற? ஜோ, திடீர்னு எப்படி? சரி சரி சரி, சீக்கிரம் வா. இல்ல, இங்க வேணி ஜோதிகா எல்லாம் இருக்காங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கேன் ராம், அதெல்லாம் பெயின் எல்லாம் இல்ல. ஓகே ஓகே, நீ வா, பாத்து வா. வச்சிடு ராம். என்னாச்சு, ராமால வர முடியலையோ? அப்படித்தான் நினைக்கிறேன். காலை சீக்கிரம் வந்துருவோம், உன்னை பாப்போம்னு நினைச்சேன். ஈவினிங் ஆக போகுது, இன்னும் நீ லேட் ஆகும்னு சொல்ற ராம். சரி, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, நீ இங்கிட்ட அங்கிட்ட அலையிறது கஷ்டம். பாத்து வா. சிவானி, பேணி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராம் ஏற்கனவே முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னான்ல, அது ரொம்ப டிலே ஆகுதான். மழை பெஞ்சனால நெட்வொர்க் ப்ராப்ளம். ப்ராஜெக்ட கரெக்டா சென்ட் பண்ண முடியலையா, ஏதோ எரர் காமிக்குது. அதனால ப்ராஜெக்ட முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றான். ஓ அப்படியா சிவானி, அப்பனா ராம் வர நைட் ஆயிடும் நினைக்கிறேன். ஆயிடும். என்ன பாத்துக்க நான் வரேன். உங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் கிளம்புனா கிளம்பட்டும்னு சொன்னாரு. இப்ப பாரு, போனவங்களே திரும்ப வந்துருவாங்க. இவங்கள இன்னும் காணோம். இவங்களெல்லாம் நம்பி என்ன ஒப்படைச்சிட்டு போனா என்ன பண்றது? ஏய் சிவானி, விடு. இறங்கும் போது என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் மட்டும் தனியா இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. நீங்க என் கூட இருக்கீங்க, சத்தியமூர்த்தி அப்பா இருக்காங்கன்னு சொன்னதும் கூட தான் ஆள் இருக்கேன்னு அசால்ட்டு. சிவானி, அது அசால்ட் கிடையாது. நம்ம பொண்டாட்டி பக்கத்துல தான் ஆள் இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா வேணி, தேதி நான் மட்டும் தனியா இருந்தேன்னு வச்சுக்கோ, ப்ராஜெக்ட் அது ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கண்டிப்பா எல்லாரும் கிளம்புன அடுத்த செகண்ட் இங்க வந்திருப்பாங்க. ஓ, ஒர்க்கை விட அப்புறம் நீ தான் முக்கியமா? ஆமா, நான் தான் முக்கியம். ஏய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்புறதுக்கு என்ன? ஐயோ சிவானி, பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம வந்தாதான் ஏதாவது இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா வேலை தேவையில்ல, வேற எதுவுமே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வரலாம். நான் கூட பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேலையே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வர முடியுமா? ஜோதிகா, நீ சொல்றது சரிதான். ஆனா சிவானி இப்ப மாசமா இருக்கா, நிற மாசம். இப்ப வேணாலும் வழி வரலாம். அதனால கண்டிப்பா ராம் பக்கத்துல இருக்கறதுக்காக வேலை முக்கியம் இல்லைன்னு தூக்கி போட்டு வரதான் செய்வாங்க. மேனி கரெக்டா சொன்ன. என்னால நம்ப முடியலையே. நிற மாசமா இருந்தா என்ன, இப்பவே வழி வரணும்னு இல்லையே. வழி வந்த பிறகு கால் பண்ணா உடனே வந்து கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதுல எதுக்காக வந்து பக்கத்துல இருக்கணும், வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்? ஜோதிகா, உனக்கு இன்னும் புரியல. முடியாத நேரம் தான் பொண்டாட்டிய பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இந்நேரம் நம்ம புருஷன் பக்கத்துல இருந்தா நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும், ஆறுதலா இருக்கும்னு நாம நினைக்கும் போது அடுத்த செகண்ட் நம்ம கூட வந்து இருக்காங்க பாத்தியா, அதுதான் லவ், உண்மையான பாசம். நம்ம ஒண்ணு எந்நேரமும் நினைச்சிட்டு இருக்க போறது இல்லையே. எப்பவாவது முடியாத சூழ்நிலை, இந்நேரம் நம்ம புருஷன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. ஜோதிகா, அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். இன்னைக்கு கூட நீங்களாம் இருக்கீங்க, அதுவும் மழை பெய்யுதுங்கறனாலதான். நான் இன்னும் அழுத்தமா ராம் கிட்ட சொல்லல, ராம் நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு. மழை பெய்யுது, நீ பாத்து கவனமா உன்னோட வேலையை முடிச்சிட்டு வான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் ராம் கிட்டயும் இந்த அசால்ட். இப்போ இந்த செகண்ட் போன் பண்ணி ராம் நீ இப்போ வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேனா அடுத்த செகண்ட் கண்டிப்பா வந்துருவாங்க. இதெல்லாம் உண்மைதான் ஜோதிகா. சரத்தும் அந்த மாதிரி தான். கல்யாணத்துக்கு முன்ன நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட முடியாத சூழ்நிலையில சரத் இப்ப வந்துட மாட்டாரா நான் நினைச்சப்ப கூட சரத்து முன்ன வந்து நின்றுக்காரு. அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். உண்மையான பாசம் இருந்தா இதுவும் அழகாதான் தெரியும். அப்படியா? 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். கால்ல ஆபரேஷன் பண்ணாங்க. எல்லா நேரமும் ஜீவா என் கூடயே தான் இருந்தான். என்ன ரொம்ப நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டான். அதுக்கு முன்ன கூட ஜீவா பக்கத்துல வந்தாலே திட்டுவேன். ஆனா இப்போ என்ன தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறது, எனக்கு தேவையானதெல்லாம் செய்யறதெல்லாம் ஜீவா மேல இன்னும் அன்பு அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு. சரி ஓகே, இப்பவாது நாமளும் நமக்கு முடியாத சூழ்நிலையில ஜீவா பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த முட்டைக்கண்ணு மொழியும் என் பக்கத்துல இருக்கானான்னு பாப்போம். இருந்தா என்ன சொன்னாங்க, அதான் உண்மையான அன்பா? ஓகே, உண்மையான அன்பு இருக்கான்னு கூடிய சீக்கிரத்துல செக் பண்ணுவோம். என்னது திடீர்னு அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு.
அப்பா இது ஓகே தானே? இல்ல இல்ல ராம். ஜோ அப்பா என்னப்பா இது? காலையில இருந்து இது கூடயே மல்லு கட்டிட்டு இருக்கோம். டேலி ஆகவே மாட்டேங்குதே. ராம் பொறுமையா இரு. இதை மட்டும் நம்ம கரெக்டா முடிச்சு கொடுத்தோம் நமக்கு இதுல பல மடங்கு லாபம் கிடைக்கும். ஆமாப்பா அதனாலதான் நானும் மல்லு கட்டுறேன். அப்பா இது டேய் அவசரப்படாத. ஓ அப்பா சிவானி வேற தனியா இருக்காளா? அதான் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. எனக்கும் அதே கஷ்டம் தான்டா. ஆனாலும் சிவானி கூட ஆள் இருக்காங்க. டேய் எதுவும் ஒண்ணு சிவானி கால் பண்ணா இங்க இருந்து வீட்டுக்கு போக என்ன ஒரு 40-45 நிமிஷம் ஆகுமா? கார் தாண்டா. அதுவும் இந்த டைம் டிராபிக்லாம் இருக்காது. அப்பா மதியம் டைம் தாண்டிருச்சு. நைட் ஆக போகுதுப்பா. ஆமாண்டா. அப்பாப்பா இங்க இதே பாரு. சரி ஓகேப்பா ஒரு 1/2 hour ஆகும். ஓகே ஓகே நீ பொறுமையா இதே கவனத்துல செய். இப்பதான் கரெக்டா முடிக்க முடியும். வாவ் வாசு கிளைமேட் சூப்பரா இருக்குல. அதோட நீங்க இங்க வந்தது ஆமா காயு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா கால் பண்ணது போவோம்னு நினைச்சேன். எங்க அத்தை போயிட்டு எதுக்கு உடனே வந்துகிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கல நைட்டு கூட அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதுவும் உன் கூட இப்படி உட்காந்து ஜாலியா பேசணும்னு நினைச்சதுமேவோ நான் செம்ம ஹாப்பி. ஏய் நானும் தாண்டி. நம்ம 2 பேரும் ஜாலியா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசிட்டோம். உண்மைதான் பேசி பேசி வாயெல்லாம் வலிச்சிருச்சு. ஆமா வாசு. ஏய் ஆமா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? திரு போன் பேசிட்டு இருக்காரு. உங்க அண்ணா நீ தானே ஏதாவது புது படம் பாப்போன்னு சொன்ன. படத்தை டவுன்லோட் போட்டுட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா ஜாலியா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போறோம். ஏய் தியேட்டர் மாதிரி நல்ல சவுண்ட் எல்லாம் ஃபுல்லா வச்சு முறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறோம். அதெல்லாம் அத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மலைக்கு காலிஃபிளவர் 65 சூப்பரா இருக்கும்னு அப்பதே பொரிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துட்டு வந்ததும் சாப்பிட்டுக்கிட்டே படம் பாப்போம். செம்ம காம்பினேஷனா இருக்குல்ல. திரு என்னங்க என்னங்க சொல்லுமா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? வைஷாட்ட பேசுறாங்களா? அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னங்க எல்லாரும் சிந்து வீட்ல இருந்து கிளம்பியாச்சா? இல்லம்மா சிந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் இருந்து டின்னர் சாப்பிட்டுட்டு பாதுராம போங்கன்னு சொல்லிட்டாலாம். அச்சோ அப்படியா? ஏங்க அப்பனா வீட்ல இப்பதான் வேணிக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணுவாங்க நம்மள மாதிரி தான். அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம பொழுது இப்படி தனித்தனியா போகும்னு எதிர்பார்க்கல. ஆமாங்க அவர் யாருக்கு பிடிச்ச இடத்துல ஜாலியா. சரி சரி எல்லாத்தையும் போன் பேசிட்டீங்கல்ல. நம்ம நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா. ஓகே ஓகே போனை சைலண்ட்ல போட்டு வாங்க. அண்ணே ஏதோ புது படத்தை டவுன்லோட் போறானா. எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாங்க. சரிமா. வாங்க வந்து உட்காருங்க. இதோ வந்துட்டேன். என்ன திரு சார் உங்க வீட்டை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கொஞ்சம் டல்லா தெரியுதே. ஏய் காயத்ரி மிஸ் பண்ணல. மிஸ் பண்ணல ஆனா நாமளும் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல. இங்க வந்ததும் வாசுகிய வாட்ச் பண்ணேன். அம்மா எவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு சந்தோஷமா நான் வாசுகியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி சொல்லுவா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு. இதெல்லாம் வாசுகி மாசமானதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னெல்லாம் அம்மா வீடுன்னு பேசவே மாட்டா. ஏன் வாசுகி இன்னைக்கு அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாங்க அம்மா பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை. அம்மா கையால சாப்பிடணும்னு ஆசை. இன்னைக்கு அதுவும் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அவங்க கையால எனக்கு ஊட்டி விட்டாங்களா. என்னங்க இந்த ஒண்ணு போதும். இன்னும் ஒரு மாசத்துக்கு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன அம்மா வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போவீங்கன்னு? அது சரி. அப்பனா பொண்டாட்டி சந்தோஷம் முக்கியம் நினைச்சிட்டீங்க. கண்டிப்பா. அதுவும் புள்ளத்தாச்சு புள்ள சந்தோஷமா பாத்துக்கணும்ல. ஓஹோ. சரி சரி வாங்க உங்க பொண்டாட்டி பக்கத்துல உட்காருங்க. நான் போய் அத்தை மாமாவை கூட்டிட்டு அப்படியே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேமா. என்னங்க வாங்க. முக்கியமான ஆபீஸ் கால் எதுவுமே இல்லையே? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கால் எதுவுமே கிடையாது. அப்பனா போனை சைலண்ட்ல போட்டுங்க. போட்டேமா. சரி வாங்கங்க. வலி இருந்துகிட்டே இருந்தது. நல்ல வேலை இப்ப அந்த அளவுக்கு வலி தெரியல. நான் கூட பயந்துட்டேன் புள்ள வலியோன்னு. ஏற்கனவே வைஷாமா சொல்லிருக்காங்க வலி இந்த மாதிரி இருக்கும்போது வயிற்றுல நல்ல விளக்கெண்ணெய் தேய்ச்சு இது வெதன் தண்ணிய வச்சு ஊத்துனா சூட்டு வலினா உடனே நின்றும். புள்ள வலினா இன்னும் வலி கூடுன்னு சொன்னாங்க. புள்ள வலியோ என்னமோ நினைச்சேன். ஆனா வலி நின்றுச்சு. சூட்டு வலிதான் போல. சிவானி சிவானி ஜோதிகா என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்க. முகமெல்லாம் வாடி போச்சே. ஏதாவது செய்தா? அதெல்லாம் இல்ல சீரக தண்ணி கேட்ட தேனி கொடுத்தா அதையும் குடிச்சிட்ட. அப்புறம் வெண்ணி வச்சு கொடுக்க சொன்ன. போய் குளிச்சிட்டும் வந்துட்ட. இப்போ ஆனா முகம்லாம் அசந்து போயிருக்கு. வலி ஏதாவது இருக்கா சிவானி? இல்ல அது அப்போ லேசா இருந்தது. வலி இருந்ததா? ஏய் நீ ஏன் ஷாக் ஆகுற? ஏய் இங்க பாரு நேர மாசம் வீட்ல வேற யாரும் இல்ல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற மாதிரி ஏதாவது ஒண்ணுனா உடனே சொல்லிரு சிவானி. ஏய் ஜோதிகா இப்படி சொன்னா நீ பயப்பட வேண்டாம். எனக்கு ஈவினிங்ல இருந்தே லேசா வலி இருந்துட்டு தான் இருந்தது. அதனாலதான் சீரகம் பொரிச்சு தண்ணி கேட்டேன். குளிக்கிறதுக்கு வெண்ணி வச்சு கேட்டேன். தேனி வச்சு கொடுத்ததும் குளிச்சதும் இப்ப கொஞ்சம் வலி குறைஞ்சிருச்சு.
அடிப்பாவி, என்ன சொல்ற? இவ்வளவு நேரம் வலி இருந்ததா? லேசா இரு, நீ போன் பா. ஏய், என்ன அப்பாவை கூப்பிடுற? என்ன நீ லூசா? பாரு, என்னால நடக்க கூட முடியல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போறது கூட என்ன யாராவது கூட்டிட்டு போய் விட வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமையில நான் உட்கார்ந்திருக்கேன். அப்பாலாம் இப்போ உனக்கு ஏதாவது வலி வந்துட்டா கூட அப்பாவால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னையே பார்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நீ ஒத்தையில என்ன பண்ண முடியும்? இந்நாட்டுக்கு வலி வந்ததுன்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ முத கால் பண்ணு. ஏய், நீ வேற, இதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தேன். நான் ஏதாவது சொல்லி நீ இப்படி பதட்டப்பட்டு, நீ மட்டும் இல்ல நீ அப்பா எல்லாரும் தான் உடனே எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லி அவ்வளவு பேரும் அடுத்த செகண்ட் இங்க வந்து நிக்கவா? நிக்கிறது நல்லது தானமா? ஜோதிகா, சிந்து 1 மாசம் ஆச்சு அவ வீட்டுக்கு போய். அப்பையில இருந்து எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா. வேலை பிஸி. அதுக்கப்புறம் உன்னோட ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்லி அவ வீட்டை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ உனக்கு கால்ல ஆக்சிடென்ட் ஆகி ஆபரேஷன் பண்ணி உன்னோட ரிசப்ஷன் தள்ளி போனனால சரி ஓகே இனிமேலாவது டிலே பண்ணாம சிந்து வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. போன நிமிஷத்துல எனக்கு வயிறு வலிக்குது எல்லாரும் வாங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏய் லூசு லூசு, படிச்ச முட்டாள் மாதிரி பேசாத. என்னவோ இங்க பாரு, இந்த மழை பெய்யறது புள்ள பிறக்கிறது இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. ஐயே, கடவுளுக்கு தெரியாம நீ வியாக்கரணம் பேசாதமா. இப்ப வலி இருக்கா இல்லையா? ஐயோ ஜோதிகா, வலி இருந்தா உன்கிட்ட பேசிட்டு இருப்பேனா? இவ்வளவு நேரம் நல்லா வலி இருந்தது. வலி இருந்ததா? அடிப்பாவி, அதனாலதான் என்கிட்ட பேசாம இருந்தியா? அப்படின்னா தூக்கம் வருதுன்னு சொன்ன. வலியும் இருந்தது தூக்கமும் வந்தது. என்னன்னு தெரியல ஜோதிகா, நல்லா வலிக்குது, திடீர்னு தூக்கம் வருது, திரும்ப டக்குன்னு வலி வருது, அப்புறம் தூக்கம் வருது. என்ன நீ சொல்ற? நிஜமா? அப்படிதான் இவ்வளவு நேரம் இருந்தது. கடைசியா என்னால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்ததா? பயந்துட்டேன். ராம்க்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். போன் பண்ணியா? அதுக்கு முன்ன நம்ம சீரக தண்ணி குடிச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் வயித்துல தடவி சுடு தண்ணி வச்சு ஊத்துனா சூட்டு வலினா குறைஞ்சிரும்னு ஒரு தடவை வைஷு அம்மா சொன்னாங்க. அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ராம்க்கு போன் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டேனா. ராம்க்கு போன் பண்ணுமா? ஐயோ ஜோதிகா, நீ ஏன் இப்படி பதட்டமாகற? இது வெறும் சூட்டு வலிதான். பாரு, இப்ப எனக்கு வலி வலி வலி. சிவானி, அம்மா சிவானி, அம்மா. ஐயோ சிவானி, சிவானி வலி வந்துருச்சா? ஜோதிகா, ஜோதிகா ரொம்ப வலிக்குது. அப்பா, ஐயோ என்ன சொல்ற? அப்பா, நீ அம்மா, அப்பா, ராம். அப்பா சக்சஸ். ஏய் மவனே, அசத்திட்டடா. அப்பா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இல்லப்பா. டேய் எதிர்பார்க்கலடா. ஏய் உடனே இங்க பாரு, குட் ஜாப்னு சென்ட் பண்ணிருக்காங்க. ஆமாப்பா, இதுக்காக காலையில இருந்து கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பா, இதனால நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் பாருங்க. ஆமாண்டா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு பாரு. ஏய் சிவானிக்கு போன் பண்றா. ஆமாப்பா, சிவானி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதை விட நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணனால நம்ம கம்பெனிக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும்பா. ஆமாமா, ஏய் சரி சிவானிட்ட சொல்றா. சிவானியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இதோ உடனே கால் பண்ணி சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்துல வீட்டுல இருப்பேன், உன் பக்கத்துல இருப்பேன்னு சொல்றேன்ப்பா. கால் பண்ணு. இதோ. என்னமா அடிச்ச உத்தர மலைக்கு சுட சுட மொறு மொறுன்னு உளுந்த வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னு நானே வேணியும் கஷ்டப்பட்டு. சிவானி, சிவானி, சிவானி வலி வந்துருச்சாமா? இதோமா போன். ராம் தான். ராமா, அப்பா சீக்கிரம் வர சொல்லுங்க. ரவி ராம. சார் சத்யமூர்த்தி சார். ராம, கரெக்டா நீங்க கால் பண்ணிட்ட. ரவி சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சார் சத்யமூர்த்தி சார், என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி பதட்டமா? சிவானி என்ன பண்றா? சார் சிவானி என்ன பண்றா? ராம் தம்பி, இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தா, இப்ப திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு அழுகுறாப்பா. சீக்கிரம் வரியா, உனக்கு தான் கால் பண்ண சொன்னா. என்ன திடீர்னு வலியா? சார் முடியலன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காப்பா. முடியலன்னு அழுகுறாளா? நான் இத உடனே கிளம்பி வரேன் சார். சத்யமூர்த்தி ப்ளீஸ் வெயிட் பண்ணாதீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? நான் சரி சரிங்க சார், இத உடனே கூட்டிட்டு போறேன். சிவானி, 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 சிவானி இங்க பாரு. எப்படாதடி, ஒண்ணு இல்ல, உன் கூட ஏதா இருக்க. இதோ 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரத்துல வந்துடுற. சிவானி, சிவானி, சிவானி ஒண்ணு செய்யாது சார். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார். முத காலை கட் பண்ணுங்க. பாத்து நீங்க சீக்கிரம் வாங்க. ஹாஸ்பிட்டல் வேணி.
ராம் தம்பி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் வந்துருங்க ஓகே சார் சிவானி பயப்படாத சிவானி நான் இருக்கேன் வந்துடுறேன் சரியா நீ ஹாஸ்பிட்டல் போ நான் நேரம் அங்க வந்துடுறேன் சரிடா கவனமா வா சரிம்மா வேணியை கூப்பிடுங்க இங்க நம்ம கத்துற சவுண்ட் கிச்சன் வரைக்கும் கேட்காது வேணியை கூப்பிட்டு சிவானிய கை தங்கள பிடிச்சு பார்த்து கவனமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கப்பா சரிடா கண்ணு அம்மா அம்மா ரொம்ப வலிக்குதுமா வேணி அம்மாடி வேணி இதுக்கு வர முடியாது ஐயோ சிவானி கார் எதுவுமே வீட்ல இல்ல எல்லா காரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சரத்துக்கு கால் பண்ணிட்டேன் கிளம்பிட்டேன் இன்னொரு 15-20 நிமிஷத்துல வந்துறேன் இருக்காங்க ராமு அதே மாதிரி 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிருக்காரு அம்மாடி நானும் ஆட்டோக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேமா டாக்ஸி ஏதாவது ஒண்ணு புக் பண்ணிடலான்னு கால் பண்ணா எவனும் மழை பெய்யுதுன்னு வர மாட்டேங்கிறான் என்ன பண்றது இப்போ என்னால முடியல சிவானி 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 ஐயோ சிவானி சிவானி எழுந்துரு என்ன ஆச்சு ஐயோ அம்மாடி சிவானி